ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் ரவா கிச்சடி. இந்த வெஜிடபிள் ரவா கிச்சடி உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கிச்சடி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை நான் செய்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதையே தான் செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. இந்த வெஜிடபிள் ரவா கிச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கப்பில் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவா தான், ஆனாலும் நம்ம இதை வறுக்கணும். வறுத்த ரவாயாக இருந்தாலும் வறுக்கணும். அடுத்தது வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி பீன்ஸு எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். கேரட், ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகா, நான் 2 மிளகா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை. முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாம் தான். அப்புறம் தாளிக்கும் போது நான் என்னென்ன போட்டு தாளிக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும். இந்த ரவை கொஞ்சம் கலர் மாறி வாசனை வர்ற அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த ரவையை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்தை வச்சுருக்கேன். 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் இருக்கும். இந்த ரவா கிச்சடிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு வெடித்து பருப்பெல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். பெருங்காய பொடி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி கேரட்டுன்னு பீன்ஸு, கேரட்டு, நம்ம எடுத்து வச்ச காய்கறி கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி, இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிப்போம். அப்போ தான் காய்கறி நல்லா வேகும். ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன்.
தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி காய்கறி வெந்துட்டுருக்கு. இப்போது 1 கப்பு ரவை இதால் போட்டோம். இதாலேயே 3 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதாவது வெந்நீர், நல்லா சூடு பண்ண வெந்நீர், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. 1 2 3. லாஸ்ட்டு கப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு 1/4 கப்பு தண்ணி. இப்போ ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்தோடனே நம்ம ரவையை போட்டு கிண்ட வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கிச்சடி செஞ்சு முடித்த பிறகு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு. அதே மாதிரி 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். வெந்நீர் தான், நல்லா சூடு பண்ண தண்ணியை தான் சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம். ரவை போடும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால கட்டியெல்லாம் விழாது. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இடையில ஒரு தடவை நான் கிளறி விட்றேன், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்லோலியாக தான் வச்சுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் நம்மளுடைய வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆகிடும். நம்மளுடைய வெஜிடபிள் ரவா கிச்சடி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்மளுடைய வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், கரண்டியில் இப்படி எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளுடைய ரவா கிச்சடி கவுக்கும்போது கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளுடைய ரவா கிச்சடி. கரண்டியில் எடுத்து இப்படி போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். ரவா கிச்சடி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெஜிடபிள் ரவா கிச்சடி. இந்த வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நெய் வாசத்தோட அருமையாக இருக்குது. உப்புமா பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டால் தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். அதே மாதிரி இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி தேங்காய் சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.